இக்காணொளியை காணும் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டித் தேர்விற்கு தயாராகும் தேர்வர்களுக்கு கணிதம் மற்றும் திறனறிதல் சார்ந்த பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை இக்காணொளி தொகுப்பு வாயிலாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்காணொளி தொகுப்பின் 10வது காணொளியாக நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் பற்றி காண்போம். ஆட்கள் நாட்கள் சூத்திரம். ஒரு குறிப்பிட்ட கணக்கீட்டில் நடைபெறும் வேலையை மற்றொரு கணக்கீட்டிற்கு மாற்றுவது எவ்வாறு என்பதை பற்றி இக்காணொளியில் கண்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக M1 ஆட்கள் D1 நாட்கள் H1 மணி நேரம் வேலை செய்து W1 என்ற வேலையை முடித்தால், M2 ஆட்கள் D2 நாட்கள் வேலை செய்து H2 மணி நேரம் வேலை செய்து W2 வேலையை முடித்தால், இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பானது M1 இன்று D1 இன்று H1 by W1 M2 இன்று D2 இன்று H2 divided by W2. இந்த தொடர்பிலிருந்து நாம் அறிந்த ஒன்றிலிருந்து அறியாத ஒன்றை கணக்கிடலாம். இங்கு ஆட்கள் நாட்கள் மட்டும் கொடுக்கப்படின் H1 H2 எடுத்துவிட வேண்டும். இவ்வாறு ஆட்கள் மற்றும் மணி நேரங்கள் மட்டும் கொடுக்கப்படின் D1 D2 எடுத்துவிட வேண்டும். இங்கு 3 மதிப்புகளுடைய தொடர்பானது வேலையுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை 2 தொடர்புகள் இருப்பின் அவற்றிற்கு தகுந்தாற் போன்று நாம் இச்சூத்திரங்களின் மதிப்பை மாற்றிக்கொள்ளலாம். A மற்றும் B சேர்ந்து செய்யும் வேலை, அதாவது A மற்றும் B இரண்டும் சேர்ந்து செய்யும் வேலைகளின் கணக்கீடுகளை எவ்வாறு காண்பது? A ஒரு வேலையை X நாட்களிலும் B அதே வேலையை Y நாட்களிலும் முடித்தால், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களானது X into Y divided by X plus Y ஆகும். இதனை எளிதாக கண்டறியலாம். இதே போன்று A மட்டும் தனியாக A மற்றும் B இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை X நாட்களில் முடித்தால், B தனியாக Y நாட்களில் முடித்தால், A மட்டும் தனியாக முடிக்க ஆகும் நாட்கள் X into Y divided by Y minus X ஆகும். இங்கு Y என்பது X ஐ விட கூடுதலாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. A என்பது முதல் வேலையாளர், B என்பது இரண்டாவது வேலையாளர். X என்பது இருவரும் சேர்ந்து முடிக்க எடுக்கும் நாட்கள், Y என்பது B தனியாக முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஆகவே A தனியாக முடிக்க ஆகும் நாட்களானது XY by Y minus X ஆகும். இக்காணொளியில் ஆட்கள் மற்றும் நாட்கள் கணக்கிடும் முறை, A மற்றும் B இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்களை கணக்கிடும் முறை, A மட்டும் தனியாக முடிக்க ஆகும் நாட்களின் கணக்கிடும் முறைகளை பற்றி கண்டறிந்தோம். இதே போன்று மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.